ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவித்தமிழ் அனிமே. இன்னைக்கு நம்ம லார்ட் ஆஃப் பிளானட் அனிமேவோட 41வது எபிசோட 42வது எபிசோட பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எப்பியோட ஸ்டார்டிங்லேயே யாரா வந்ததுன்னு பார்க்க, அப்போ அவர் ஜெனரல் சூவை அடித்து பறக்க விட்டுறாரு. அவரும் கீழே வந்து பீக்கிங்கி ஒன்று திரும்பி பார்க்க, அவனும் ஈஸ்ட் போலியன் எம்பரரானு ஷாக் ஆகுறான். நீங்கள் தான் அந்த இடத்த விட்டு போய் பல வருஷம் ஆகுது, அப்போ எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க? உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. என்னோட சாடை யூஸ் பண்ணி பல வருஷம் ஆச்சு, அதனால் நீங்கள் 3 பேரும் என் கூட ஃபைட் பண்ணுவாங்க. இதை கேட்ட பிளாக் ட்ரெஸ்காரன் அவர் அட்டாக் பண்ண, ஆனால் அவரோட சாடை அதை ஒடிச்சிட்டு அவன் முன்னாடி போய் நிற்கிது. அப்போ ஹீரோ அவங்ககிட்ட வந்து, இது எவ்வளோ அழகாக இருக்குது, என்ன சொன்னீங்க, இது எனக்கே தரீங்களா? உங்களோட கைண்ட்னஸுக்கு அளவே இல்லை, அதனால நான் இதை எடுத்துக்கிறேன். அப்போ அவன் கோவப்பட அவனோட கன்னத்திலே அடிச்சிடறான். உனக்கு விஷயமே தெரியாதா, ஒரு பொருளை கொடுத்து அதை திரும்ப வாங்கக்கூடாது. இதை பார்த்த எம்பரர் சின்ன பையன் மாதிரி பண்ணுறானேன்னு பார்க்குறாரு. அப்போ ஜெனரல் சூ ஹீரோவை அட்டாக் பண்ண வர, ஆனால் ஹீரோ அவனோட கையை வெட்டிடுறான். அப்போ எம்பரர் சொல்கிறாரு, நம்ம நினைக்கிறத விட இவன் திறமசாலி தான். உன்னோட பவர் எல்லாம் உன்னோட ராயல் கோட்டில் தான் வேலை செய்யும், இந்த ஐஸ்லாண்டில் இல்லை. இப்போ உன்னோட கையை மட்டும்தான் வெட்டினான், ஒழுங்காக அங்கேருந்து ஓடி போயிருன்னு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டதும் அவன் அங்கேருந்து ஓடி போயிடறான். உனக்கு எதனா வேணுமான்னு கேட்க அவனும் அங்கேருந்து ஓடி போயிடறான். இதை பார்த்த பிக்கிங் யுவன் அங்கேருந்து நைஸாக போக பார்க்க, அப்போ எம்பரர், எங்கேப்பா போகிற, வார ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி போகிற, ஒருவேளை பயந்துட்டியோ? அப்படின்னா உனக்கு என்ன தான் வேணும்? இது என்கிட்ட கேட்கக்கூடாது, இது என்னோட பட்டி கிட்ட கேட்கணும். அவருக்கு போக சொன்னால் தான் நீ போகணும், இல்லைனா சாகணும். இதை கேட்ட அவன், இன்ஃப்ளூயன்ஸும் என்னை மன்னிச்சு விட்டுரு, அப்படி விட்டேன்னா உனக்கு நான் 4 ஃபேமிலிக்கு கொடுக்குற மரியாதையை தரேன், அதே மாதிரி கல்டிவேஷனுக்கு தேவையான பொருளெல்லாம் தரேன். இது போதுமா? எப்போவுமே என்னை கொல்றவங்க மேலே எனக்கு இருக்கமே வராது, அதனால். அப்போ ஹீரோ அவனோட த்ராட்டை அட்டாக் பண்ணிடுறான். இந்த சீனை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. என்ன தான் அவன் வில்லனாக இருந்தாலும் அந்த வாயிலிருந்து வர ரத்தம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. சரி, அதை விடுங்க, நம்ம திரும்பவும் கதைக்குள்ள வருவோம். நான் அவனோட த்ராட்டை அட்டாக் பண்ணிட்டேன், இனிமேலுக்கு இவனால் பேச முடியாது. இந்த பாவப்பட்ட வாழ்க்கையில் அவன் ஏதோ பண்ணி பழிச்சிக்கிட்டோம், நீங்கள் இதுக்கு என்ன சொல்கிறீங்க? அதுக்கு அவரும் அவன் போகவில்லான்னு தலையாட்டுறாரு. அடுத்த சீனில் நம்ம ரெட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு வீட்டு மேலேருந்து பார்த்துருக்க. அங்கிள் நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் இங்கே தங்கி கல்டிவேஷன் பண்ணலான்னு இருக்கேன். இதை கேட்ட அவரும் சரின்னு சொல்கிறாரு. திரும்பவும் அவரை, இன்ஃபெக்ஷன் நீ திரும்ப எங்களை ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்க, அதனால் இந்த ஏமா போட்டை நான் பரிசாக தரேன், இதை நீ கண்டிப்பாக ஏற்றுக்கணும். அங்கிள் இது என்னால் ஏற்றுக்க முடியாது, இது விலை மதிப்பட்ட பொக்கிஷம். இதை கேட்டதான் எம்பரர் இரும்புறாரு. அப்போ அவர் அந்த பூட்டை வாங்கி ஹீரோக்கு தராரு. இதை போட்டுக்கினே நீ பயிற்சி பண்ண உன்னால் வேகமாக செயல்பட முடியும், வாங்கிக்கோன்னு சொல்கிறாரு. அதேமாதிரி ஈயும் எடுத்துக்கோன்னு சொல்கிறான். ஹீரோவும் அதுக்கு நன்றி சொல்கிறான். அப்போ எம்பரர் போகிறதுக்கு முன்னாடி ஹீரோக்கு ஒரு ஜேடை தராரு. உன்னோட உயிருக்கு ஆபத்து வரும்போது இதை உடைச்சிரு, இதை உன்னை காப்பாற்றும், சரி உன்னை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதே மாதிரி ஹீரோ நான் கிளம்புறேன்னு சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணுங்க எல்லாம் நாங்கள் இங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஹீரோ கிளம்பும்போது நம்ம ரெண்டையும் கூப்பிட்டுட்டும் கிளம்புறோம். அடுத்த சீனில் ஹீரோ யூனிவர்சிட்டிக்கு வந்துடுறோம். அப்போ ஒருத்தன் யங் மாஸ்டர் இன்ஜுவானுக்கு உடல் சரியில்லைன்னு சொல்லலாம். இதை கேட்டதும் எல்லாரும் உள்ளே போகிறாங்க. இது யாருன்னா ஃபேமிலியோட ஒரு மாஸ்டர் தான். ஹீரோ அங்கே போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது யூனிவர்சிட்டியை பாதுகாக்க இவனுங்க அனுப்பியிருப்பாங்க. ஹீரோ அவனை செக் பண்ண அப்போ ஒரு பிளாக் ஸ்மோக்கை வெளியே எடுக்கிறான். இவர் சோல்சி ரிலீமில் இருக்காரு. அப்போ எப்படி இவ்வளோ பயங்கரமாக இவருக்கு காயப்பட்டு இருக்குது? 2 நாளைக்கு முன்னாடி டைகர் மாஸ்க் போட்டவன் நம்ம எஸ்டேட்டை நோட்டமிட்டு வந்திருந்தான். அப்போ தான் இவருக்கு இப்படி ஆச்சு. ஹீரோவும் டைகர் மாஸ்கா அப்படின்னா அது அவன் தான் கண்டுபிடிச்சிடுறான். சரி, அவன் ஏதாச்சும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனானா எனக்கு தெரியல. அவன் கண்டிப்பாக யங் அண்ட் டைங் பாடி ஸ்கில்லை எடுக்க தான் வந்திருப்பான். அந்த நேரத்தில் ஈஸோனை பார்க்க உடனே டிராகன் கிட்ட ஹீரோ ஹெல்ப் கேட்குறான். அதுக்கு அந்த டிராகன், நீ மர ஹெல்ப்பை யூஸ் பண்ணி அவரை காப்பாற்ற முடியும், ஆனால் நீ அதுக்கு இன்னும் சோல் பிள்ளை நிறைய தரணும். இதை கேட்ட ஹீரோ, நீ போய் ட்ரெஷர் பில்டிங்கில் 10 சோல் பிள்ளை வாங்கிட்டு வான்னு சொல்கிறான். அதேமாதிரி அவனும் அங்கேருந்து போயிடறான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த மர ஹெல்ப்பு மூலம் ஈஸோவனை காப்பாற்றிடுறான். அவர் இழந்ததும் என்னை மன்னிச்சிரு, இன்வெஸ்டேட்டை பாதுகாக்க முடியல. இதுக்கு ஹீரோ, இது உங்கள் தப்பு இல்லை, சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, ஃபுல்லாக குணமானதும் ஈசிட்டிக்கு போங்கன்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோவோட 2 ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோவை கூப்பிட்றாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்கள் அப்பா இறந்த பிறகு 6 மினிஸ்டரும் கொஞ்ச நேரத்தில் ராஜினாமா செஞ்சுட்டாங்க. இத்தனை வருஷத்தில் 5 மினிஸ்டர் செத்துட்டாங்க. இப்போ இருக்க ஒரு மினிஸ்டருக்கு உங்கள் அப்பா இறப்புக்கும் ஏதாவது சம்மதம் இருக்கலாம். இப்போ அவர் பேம்பு சிட்டியில் இருக்காரு. அடுத்த சீனில் அந்த மினிஸ்டரை தான் காட்டுறாங்க. அப்போ அவரை கொல்ல 3 பேரை வராங்க. அப்போ அவர் 3 பேரையும் அட்டாக் பண்ணிவிட்டு அவரோட ஒய்ஃப் அங்கேருந்து போக சொல்கிறாரு. அப்போ அதில் ஒரு ஆள் ஒய்ஃபை அட்டாக் பண்ண போகிறான். மீதி 2 பேரும் அந்த மினிஸ்டரை அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஒய்ஃபும் அந்த பொண்ணும் கீழே விழ, அவ்வளோதான் கதை முடிஞ்சுன்னு பார்க்கும்போது ஹீரோ வந்து அவங்கள காப்பாற்றிடுறான். அதே மாதிரி அவனையும் போட்டு தள்ளிடுறான். தயவு செஞ்சு என்னோட ஹஸ்பண்டை காப்பாற்றுங்கன்னு அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஹீரோவும் அங்கே போய் ஒருத்தனை கொண்டுடுறான். அப்போ இன்னொரு கொலைக்காரன் சொல்கிறான், இன்ஃபெக்ஷன் நீ திரும்ப ஒளிலாடு விஷயத்தில் தலையிடுற, இப்போ நீ என் கையில் தான் சாக போகிற, இப்படியே பேசாத, செயலை காட்டான்னு ஹீரோ சொல்கிறான். அவன் அட்டாக் பண்ண வர ஹீரோ ஒரே சேஸில் கதையை முடிச்சிடுறான்.
அடுத்த சீனில் அவர் சொல்கிறாரு, உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை விட்டுட்டு போனதை உங்கள் அப்பாவால் மறக்க முடியல, அதனால் அவர் அதை மறக்க குடிக்க ஆரம்பித்தார். அப்போ ஒரு நாள் போதையில் உங்கள் அம்மா 2 சீக்ரெட்ஸ் கீழே விட்டுட்டு போனதாக சொன்னார். அதை நாங்கள் 6 பேரும் கேட்டோம், ஆனால் அவர் அதை தரல. அதனால் இந்த விஷயத்தை கோல்டன் டிராகன் பைக் குரூப் கிட்ட சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாது. ஆனால் அந்த 6 பேரில் இப்போ நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கேன், என்னை மன்னிச்சு விட்டுரு. இதை கேட்ட ஹீரோ அவனை கொல்ல போக, அப்போ அவனோட ஒய்ஃப் அவரை விட்டுருங்கன்னு சொல்ல, இருந்தாலும் ஹீரோ கொல்ல போக, அப்போ அப்பான்னு அந்த பொண்ணு கூப்பிட்டதும் ஹீரோ அவனை மன்னிச்சு விட்டுறான். அப்போ ஒரு அட்டாக் வந்து அவனை கொன்னுடுது. அது யாருன்னு பார்த்தா அது அந்த டைகர் மாஸ்க் போட்டுங்கிறவன் தான். நம்ம திரும்பவும் மீட் பண்ணிட்டோம். இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோட சந்திப்போம். பாய் கைஸ்.